தேவையில்லாத செலவுகள கம்மி பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு டைம் பட்ஜெட் போட்டு பொருட்கள் வாங்குனா மட்டும் தான் முடியும். நம்ம வீட்டுக்கு கிராசரிஸ் வாங்கும்போது எப்பவுமே வந்து பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி வாங்குங்க. அப்பதான் நெறைய காசு வந்து சேமிக்க முடியும். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா மாச கடைசியில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்பப்போ பொருள் வாங்குறோம். கிராசரிஸ் வந்து இது இல்லையா? சரி நம்ம தேவைப்படும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைக்கு போயிட்டு போயிட்டு வரோம்னா, அப்ப என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்க்கோ இல்லாட்டி ஒரு மளிகை கடைக்கும் போகும்போது, நம்ம வாங்க போனது 1ஓ 2ஓ பொருட்களா தான் இருக்கும். ஆனா அங்க போன உடனே இது வாங்குனா என்ன? இதையும் வாங்கி செஞ்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி டெம்ப்ட் ஆகி நம்ம வாங்கிட்டு வந்துருவோம். அப்போ வந்து நம்ம மந்த்லி பட்ஜெட்ல அது எக்ஸ்ட்ரா தேவையில்லாத செலவு தான். நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா உங்களால கொஞ்சமாவது சேமிக்க முடியும். சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் கிராசரிஸ் வாங்கும்போது எவ்ரி மந்த் வாங்குற அதே லிஸ்ட்ட போட்டு வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாங்கின பொருள் நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலது வந்து யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கும். ஒரு சிலது வந்து பாதி இருக்கும். அதையே நம்ம நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லிஸ்ட்ட போட்டுக்கிட்டு இது எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்துரலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாரி பண்ணவே கூடாது. நம்ம வீட்ல எந்த பொருள் வந்துட்டு கம்மியா இருக்கு, எந்த பொருள் வந்துட்டு சுத்தமா இல்ல, அதெல்லாம் பார்த்து எது எது வேணுன்றத மட்டும் நோட் பண்ணி வாங்குனாலே கரெக்ட்டா இருக்கும். இந்த மந்த் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், அதோட கடுகு, சோம்பு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்கு, தனியா, அதுக்கப்புறம் பேக் பவுடர் ஆர்டர் வந்திருக்கு. அதுக்காக கஸ்தூரி மஞ்சள் வாங்கியிருக்கேன். வடகம் வாங்கியிருக்கேன். மேகி மசாலா சூப்க்கு இல்லாட்டி பொரியல் இந்த மாதிரி பண்ணும்போது போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஒரு ஹேண்ட் வாஷ் வாங்கியிருக்கேன். கண்டிப்பா நம்ம வீட்ல மேட்ச் பாக்ஸ் தேவைப்படும். ஏன்னா விறகடுப்பு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ மேட்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ்க்கு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஓடோனில் வாங்கியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் ஏதாச்சும் பொரிக்கிறதுக்கு அப்படி இல்லாட்டி சூப் செய்யும்போது யூஸ் பண்ணலான்னு சொல்லி கார்ன்ஃப்ளவர் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி பவுடர் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சட்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கடலை, பருப்பு வந்து வடை செய்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரோஸ் மில்க். எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் ரோஸ் மில்க் வந்து பிடிச்சிருக்கு. அதுவும் வீட்டிலேயே செஞ்சு குடிக்கும்போது எனக்கு இந்த பிராண்ட் கொஞ்சம் பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். நல்லாயிருக்கு. ஒரு டைம் வந்து நான் ஒரு ஆயுர்வேதிக் மெடிக்கல் ஷாப் போகும்போது அங்கே தான் பார்த்து வாங்கினேன். நல்லா இருக்கிறதுனால அகெயின் ஒரு பேக் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக கடலை மாவு, மைதா ஆட் பண்ணி தான் எப்போவுமே பஜ்ஜி இல்லாட்டி போண்டா செய்வோம். இந்த டைம் வந்து சரி ஓகே இது வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். அதோட வந்துட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ஹோல் ஸ்பைசஸ் வாங்கியிருக்கேன். அண்டு லவங்கப்பூ இருக்கு இல்லையா? அது மட்டும் எக்ஸ்ட்ரா நிறைய வாங்கியிருக்கேன். அது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நெக்ஸ்ட் நிறைய வாங்கியிருக்கேன். குக்கிங்க்கு வந்துட்டு கோகனட் ஆயில் அண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் 2மே யூஸ் பண்ணுவோம். தேங்காய் எண்ணெய் வந்துட்டு நம்ம மரத்தில் தேங்காய் இருக்கு இல்லையா? அதை வச்சே நாங்கள் எடுத்துப்போம். கிரவுண்ட்நட் ஆயில் மட்டும் வெளியே இருந்து வாங்கிப்போம். அதுவும் அந்த செக்கு இருக்கும் இல்லையா? அங்கே போயிட்டு வாங்கிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன்னா, என்னோடய ஃபேவரெட் பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு என்ன பிராண்ட்னு தெரியல. ஸ்கைன்னு ஏதோ பிராண்ட் இருந்தது. எனக்கு வந்து ஃபேவரெட் பிராண்ட் என்னென்னா குவாலிட்டி வால்ஸ் தான். குவாலிட்டி வால்ஸ் வந்து ஐஸ்கிரீம் கிடையாது, ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாலுமே எனக்கு வந்து பர்சனலாக இது தான் டேஸ்ட் பிடிக்கும். ஸோ இதை நான் வாங்கியிருக்கேன். அருண் ஐஸ்கிரீம் அதெல்லாமே கூட ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்தளவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. இதான் பிடிக்கும். ஸோ இது வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கிடைக்கலன்றதால வெண்ணிலா சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து நான், அக்கா, அம்மா, நெக்ஸ்ட்டு வந்து சித்தி பசங்க எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். அடுத்ததாக வேறு என்ன வாங்கியிருக்கேன்னா மீல் மேக்கர் சோயா சங்க்ஸ் வாங்கியிருக்கேன். அதோட பானிபூரி வீட்லேயே வந்துட்டு ரெடி பண்ணிப்பேன். மோஸ்ட் ஆஃப் அந்த பானிபூரி மட்டும் வெளியே இருந்து வாங்குறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுப்போம். அடுத்து வந்துட்டு ஷாம்பூஸ் இந்த ₹1 பேக்கெட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் ஷிக் ஷாம்பு வாங்கியிருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸில் அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் ப்ரொஃபஷ்னல் பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸமே யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அது என்னோடய பர்சனல் ஃபேவரெட் பிராண்ட். அண்டு இங்கே வந்து மார்க்கெட்டில் அது கிடைக்கல. அதனால் வந்து ஷிக் ஷாம்பு அப்பப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபேஸ்க்கு அண்டு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு ரோஸ்மேரி வாட்டர் செய்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த பாட்டில்ஸ் இருந்தது. அதை வாங்கியாச்சு. 2 ஸ்ப்ரே பாட்டில், 2 வந்து அந்த கோம் வருது இல்லையா? அதோடு வச்ச பாட்டில். அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரோஸ்மேரி வாட்டர் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அது வந்து இப்போது ரீஃபில் பண்ணிக்க போகிறேன்.
இப்போ நான் வாங்கியிருக்க கிராசரிஸில் குக்கிங்க்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி என்னோடய கிச்சனில் ஸ்டாக் இருக்குது. ஸோ எதெல்லாம் இல்லையோ அதை மட்டும் தான் நான் கரெக்டாக நோட் பண்ணி வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எது தேவையோ அதை மட்டும் வாங்கினீங்கனாவே கரெக்டாக உங்களோட பட்ஜெட்டில் அவங்க கிராசரிஸ் வாங்கிக்க முடியும். மந்த்லி கொஞ்சமாவது உங்களால் அமௌண்ட் சேமிக்க முடியும். சரிங்களா? இந்த டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you all. டாடா.